எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு 3ல் 6th ஸ்டாண்டர்டு பாலிட்டி டெம் 1 தான் பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான 30 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, இந்தியாவின் அதிக மழை பொழியும் பகுதி எது? இந்தியாவின் அதிக மழை பொழியும் பகுதி எது? கொஸ்டின் நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 3, பொறுத்துக. கேரளா கார்பா, பஞ்சாப் பங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தும்ஹல், குஜராத் தெய்வம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் குறைவான மழை பொழியும் பகுதி எது? கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் குறைவான மழை பொழியும் பகுதி எது? கொஸ்டின் நம்பர் 5, பொறுத்துக. கேரளா தாண்டியா, ராஜஸ்தான் மோகினியாட்டம், உத்தரப்பிரதேசம் கல்பேலியா, குஜராத் ராசலீலா. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6வது, பொறுத்துக. தமிழ்நாடு கரகாட்டம், ராஜஸ்தான் பீஹி, உத்தரப்பிரதேசம் சோலியா, அசாம் கூமேர். கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 7, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கொஸ்டின் 7, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கொஸ்டின் நம்பர் 8, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 9, ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளிலும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 10, இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் எந்த பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன? கொஸ்டின் நம்பர் 11, டேஷ் என்ற வார்த்தை முன்முடிவினை கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 11, டேஷ் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 12, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது? கொஸ்டின் நம்பர் 13, பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 13, பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நம்பர் 14, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக அளவில் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக அளவில் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது? கொஸ்டின் நம்பர் 15, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைந்த அளவில் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைந்த அளவில் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது? கொஸ்டின் நம்பர் 16, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக மற்றும் குறைந்த பாலின விகிதம் பெறும் மாவட்டங்கள் எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக மற்றும் குறைந்த பாலின விகிதம் பெறும் மாவட்டங்கள் எது?
கொஸ்டின் நம்பர் 17 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு. கொஸ்டின் நம்பர் 17 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு. கொஸ்டின் நம்பர் 18 மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 18 மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 19 அப்துல் கலாம் அவர்களின் முழு பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 19 அப்துல் கலாம் அவர்களின் முழு பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 20 அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 20 அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 21 கீழ்கண்டவற்றில் அப்துல் கலாம் அவர்கள் இயற்றிய நூல்கள் அல்லாதது எது? கொஸ்டின் நம்பர் 21 கீழ்கண்டவற்றில் அப்துல் கலாம் அவர்கள் இயற்றிய நூல்கள் அல்லாதது எது? கொஸ்டின் நம்பர் 22 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார்? கொஸ்டின் நம்பர் 22 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார்? கொஸ்டின் நம்பர் 23 தி லூமினஸ் ஸ்பார்க் மிஷன் இந்தியா ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 23 தி லூமினஸ் ஸ்பார்க் மிஷன் இந்தியா ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? கொஸ்டின் நம்பர் 24 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்? கொஸ்டின் நம்பர் 25 நாட்டின் இரண்டாவது உயரிய விருது எது? கொஸ்டின் நம்பர் 25 நாட்டின் இரண்டாவது உயரிய விருது எது? கொஸ்டின் நம்பர் 26 விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? கொஸ்டின் நம்பர் 26 விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? கொஸ்டின் நம்பர் 27 2018ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் மாரியப்பன் அவர்கள் தாண்டிய உயரம். கொஸ்டின் நம்பர் 28 இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? கொஸ்டின் 29 அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ஆவார்? கொஸ்டின் 29 அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ஆவார்? கொஸ்டின் 30 பாரபட்சம் உருவாவதற்கான பொதுவான சமூக காரணிகள் கீழ்கண்டவற்றில் எது? கொஸ்டின் 30 பாரபட்சம் உருவாவதற்கான பொதுவான சமூக காரணிகள் கீழ்கண்டவற்றில் எது? ஓகே, நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி டெம் 1ல் முக்கியமான ஒரு 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து நல்ல டாப்பிக்கில் கண்டிப்பாக நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அதில் நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை நல்லபடியாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.